வணக்கம். உருண்டை குழம்புக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். ஏன்னா அந்த உருண்டை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மாவை எடுத்து போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் இடித்து அதில் போடணும். ரொம்ப வாசமாகவும் இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் உப்பு போட்டு அதை கிளறி சின்ன சின்ன உருண்டைகளாக அதை உருட்டி எடுத்து வச்சுக்கிடணும். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கறிவடகம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி அதை ஊற்றிக்கிடணும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிடணும். ஏன்னா உருண்டையை நான் இட்லி குப்பரையில் வச்சு அவிக்காமல் டைரெக்டாக இந்த தண்ணியில் தான் அவிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கிடணும். அந்த குழம்பு கொதித்ததுக்கப்புறம் உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஹைலியும் 10 நிமிஷம் சிம்லேயும் வச்சு நல்லா வேக வச்சு இறக்கிக்கிடணும். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி.